அழுகுரலை கேளுங்கள், காயத்தை ஆற்றுங்கள், நம்பிக்கையை புதுப்பியுங்கள். சிறைப்பணி ஞாயிறு 9/8/2026. எழுதியவர் மேதகு ஆயர் அம்ப்ரோஸ், வேலூர் மறைமாவட்டம். தலைவர் தமிழ்நாடு சிறைப்பணி. தமிழ்நாடு சிறைப்பணி அமைப்பானது சிறை கைதிகளுக்கும் அவர்களின் குடும்பம் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கும் மறுவாழ்வு மற்றும் அவர்களின் நலனுக்காக உழைக்கும் தேசிய தன்னார்வ இயக்கம் ஆகும். இது இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையால் யூபிலி 2000 ஆண்டில் இந்திய சிறைப்பணிக்காக அங்கீகரிக்கப்பட்டது. நமது தன்னார்வ தொண்டர்கள் ஏறக்குறைய நாடு முழுவதும் 850 பிரிவுகளில் பல்வேறு நிகழ்வுகளின் மூலம், குறிப்பாக ஆற்றுப்படுத்துதல், மருத்துவ முகாம், இலவச சட்ட உதவிகள், வேலை சம்பந்தமான பயிற்சி முகாம்கள் மூலமாக இந்தியாவில் உள்ள சிறைகளில் மிகவும் தியாக உள்ளத்தோடு சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். குறிப்பாக வெளிநாட்டு சிறைவாசிகள் நமது இந்திய சிறையில் மொழி அறியாது வாடி வருகின்றனர். அவர்களுக்கு குரலை கேட்டு தமது தாயாம் திரு அவை அந்நாட்டு தூதர்கள், ஆயர்கள் மற்றும் அருள் பணியாளர்களை தொடர்பு கொண்டு அவர்களது குடும்பத்தினரோடு இணைத்து வைப்பது நமது சிறப்பு பணி ஆகும். புனித மாக்சிமிலியன் கோல்பே தன்னுடைய துணிவான வாழ்வு முறையால் சிறை கைதிகளை பாதுகாப்பில் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். புனித கோல்பே 2ஆம் உலகப் போரின் போது சிறைப்பிடிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு முகாமுக்கு அனுப்பப்பட்டார். அவர் சிறை கைதிகளோடு இருந்தபோது தனக்காக அளிக்கப்பட்ட சிறிதளவு உணவையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார். பலரை சிறப்பானதொரு ஒப்புரவு அருள் சாதனம் பெற ஆயத்தம் செய்து அவர்களுக்காக ஜெபம் செய்தார். இறுதியாக ஒரு சகோதரருக்காக தனது உயிரை தியாகம் செய்து இன்றைய உலகில் யாரும் செய்ய இயலாத செயலை அன்று செய்து முடித்தார். இந்த தியாக மனநிலை பகிர்தல் தனக்கு முக்கியம் என்று கருதுகின்ற சில பொருட்கள், ஜெபம், நேரம், பணம் மற்றும் நம் வாழ்வு முறை ஆகியவற்றை இன்று இயேசு நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். தமிழ்நாட்டில் 9 மத்திய சிறைச்சாலைகள், 5 பெண்கள் தனி சிறைச்சாலைகள், 10 மாவட்ட சிறைச்சாலைகள், 3 திறந்தவெளி சிறைச்சாலைகள் மற்றும் கிளை சிறைச்சாலைகள் உட்பட 120 சிறைச்சாலைகளில் ஏறக்குறைய 22,631 சிறைவாசிகள் நமது வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். 18 மறைமாவட்டங்களில் மறைமாவட்ட ஆயர்களது மேற்பார்வையில் சிறைவாசிகளின் குழந்தைகளுக்கு கல்வி உதவி, சிறைவாசிகளின் குடும்பங்களுக்கு பொருளாதார உதவி, வாழ்வாதார உதவி, சிறைவாசிகளுக்கு மன ஆற்றுப்படுத்துதல் சிறைப்பணி தன்னார்வ தொண்டர்கள் வழியாக நடைபெற்று வருகிறது. சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயரின் உதவியுடன் உற்றார் உறவினர் இல்லாதவர்களுக்கு மறுவாழ்வு இல்லம் ஒன்று திருத்தணி அருகே கேஜி கண்டிகை கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்டு சிறைவாசிகள் தங்களுக்கு ஒருவரும் இல்லை என்ற மன ஏக்கத்தை மாற்றும் முயற்சியாக இந்த இல்லம் செயல்பட்டு வருகிறது. மேலும் இம்மடலின் வழியாக பேராயர்கள், ஆயர்கள், மாநில குழு மற்றும் தமிழ்நாடு சிறைப்பணிகள் 18 மறைமாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தன்னார்வர்களை ஒருங்கிணைத்தல், சிறைச்சாலை சந்திப்பில் திரு அவையின் பிரசன்னத்தை கொண்டு வருதல் போன்ற அவர்களது இடைவிடாத முயற்சிகள் விலை மதிப்பற்றவை. தமிழ்நாட்டில் உள்ள எங்கள் 18 மறைமாவட்ட குருக்களின் அருள் பணியாளர்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினரின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை நாங்கள் உளமாற அங்கீகரிக்கின்றோம். மற்றவர்களுடன் நடந்து சட்ட உதவியை எளிதாக்கி சிறை நண்பர்களின் குடும்பங்களுக்கு மன ஆலோசனை, வாழ்வாதார உதவி மற்றும் அவர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி உதவி என விடாமுயற்சியுடன் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களின் தன்னார்வ சேவை நம்பிக்கை இல்லாத இடத்தில் நம்பிக்கையை கொண்டு வருகிறது. 9/8/2026 சிறைப்பணி ஞாயிறு.
எழுதியவர் மேதகு ஆயர் அம்ப்ரோஸ், வேலூர் மறைமாவட்டம். தலைவர், தமிழ்நாடு சிறைப்பணி. வெளியீடு 9/8/2026. நம் வாழ்வு. வாசித்தளித்தவர் அல்போன்ஸ் மோசஸ், ராணிப்பேட்டை. சிறைத்துறை, வேலூர் மறைமாவட்ட சிறைத்துறை அமைப்பினுடைய அங்கத்தினர்.